ஆனால் நாங்கள் குளிச்சிருக்கோம் சுருளியில் போய். ஆனால் மறந்து போச்சு எந்த ரூட்டில் வந்தோம் என்ன. டிரைவர் இல்லை, பெரிய ஊராக இருக்கே. நம்ம ஹைவேல இருந்த இங்கே வாத்தியாருங்க ஜாஸ்தி. ஹைஸ்கூல் வாத்தியாருங்கல்ல, படித்தவங்க நல்லா இருக்கும். கொம்புங்க வாங்கி கம்பால் அடிப்பேன்னு சொல்லுவோம்ல, கொம்பால் அடிப்பேன்டா மாதிரி நல்லா சொல்லி கொடுப்பாங்க. மேக்ஸ் எல்லாம் வாத்தியாருங்க கம்பத்தில். முஸ்லீமாக இருக்கிறனால தான் இங்கே வந்து இடம் வாங்கியிருக்காரு. இதை என்னமோ ஒரு அம்மன் கோயில்னு போட்டு. அவங்களுக்குலாம் அதான் ஊராக இருக்கும். சொந்த ஊர் தான். இதோட பேரலோடு தான் கூண்டு ரெண்டும் கிட்ட. அம்மா அந்த வேலை ராமேஸ்வரம்ல ஒரு அம்மா இருக்கும், பிள்ளாட்டி பாப்பா பொண்டாட்டி. அவன் வேறு அது இந்த தில்லாடி பாபாவோட பையன் ஹாஜியும் தம்பியும் சேர்ந்து இந்த ரிலையன்ஸ் 250 ரூபா 300 ரூபாய்னு ஒரு செல்லு ரெடிமேட் பண்ணாங்க தெரியுங்களா. அவங்க சிம் அதை இவன் தம்பி இவனும் பார்ட்னர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க சேல்ஸில். தம்பியும் அந்த ஹாஜியும். தம்பி ஒரு பார்ட்னர் அதில். அப்புறம் அந்த ஓலாவுக்கு ஒரு இது பண்ணாங்க, அந்த பார்டர் அடிக்கணும், பச்சை கலர் பார்டர் கீழே மெட்கார்டுலேயே சைடுலேயே. ஹாஜியும் இவனும் சேர்ந்து பண்ணாங்க. கலரு பச்சை கலர் அடிக்கணும் பார்டர்ல. அதாவது பச்சை கலர் அடிச்சா ஓலம் காஸ்ட். இப்ப யாரும் பண்றது இல்ல. இந்த மெட்கார்டு பம்பர் எல்லாம் சுத்தி வரும் பச்சை கலர். இல்ல ரெகக்னைசேஷன் பச்சை அடிச்சா ஓலாக்காரன்னு அர்த்தம். முதல்ல கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஆனா நல்லா சம்பாரிச்சேன். நம்மளுக்கு பயந்து வருது. இவன் வந்து ஸ்டெடியா இருக்கணும். விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? கடை இதான் சொல்லி போருக்கு. அவன் விழுகாது, நான் நல்லா பண்ணிடுவேன் சொன்னேன். 10 லட்சம் அந்த பெயிண்டரே நம்ம ஸ்டிக்கர் அது ஒட்டுறதுக்கு என்னமோ பண்ணணும்னு அடிக்கிறதுக்கே அவ்வளோ காஸ்ட்லி. அந்த வெறும் இந்த பம்பரையும் பார்டரையும் அடிச்சா பச்சை கலர்ல வந்து அது ஓலாக்காரன்னு அர்த்தம். இப்ப இல்ல அது. இப்ப நின்னு போச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஆஃப் சீசன் மாதிரி மாமா கொஞ்சம் வேலையில ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் நீ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசு போயிடும். அப்புறம் வேலைக்கு கண்டிப்பா இதுல போ, அப்புறம் பார்ப்போம். அப்புறம் ஆஜி வச்சுட்டேன். அவன் பூமிக்கா பாருமா நல்லா நல்லா வருதுங்க. ஏமா பொண்ணு நம்ம அப்போல்லாம் வேலைக்கு எல்லாம் செய்து கம்பன் டவுன் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்துட்டோம். அதான் ஷார்ட்டுன்னு சொல்லி இப்படி குடிக்கணும் எங்க. அதனால தான் நான் விஷயம் இல்லாட்டி தூரம் தான். ஆமாம், 5 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. 15 கிலோமீட்டர் தான் போகிறாம நானும் அப்படித்தான். நம்மளை ஒருத்தருக்கு வா, நான் முன்னாடி போறேன் வானா டென்ஷன் ஆயிரும். நடுவில் ஒரு குறுக்க வண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் மறைஞ்சிட்டானா நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். எந்த வழியில போறதுன்னு அந்த நிற்கிறான் பாருங்க. நம்மளுக்காக வரும்போது நம்ம அப்படி போயிடலான்னு நினைக்கிறேன். ஏதாவது வழி இருக்கும் அவுட்டர்ல இருந்து. அப்படியே அவனே கேட்டுக்குவோம், இப்படி போட்டுக்குவாங்க. இதான் பஸ் எல்லாம் போகுது. அப்படி சொல்லியை பார்த்து இதான் நிற்கிறாப்புல செஞ்சு. நீங்கள் போயிடுங்க நைஸா, அவ்வளோதான். போங்கடா. ஃபர்ஸ்ட் பொண்டாடி நம்ம கல்யாணத்துக்கு போனோம்ல, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணல வச்சிருக்கானா? இல்லையா, டைவர்ஸ்னா
அவளுக்கு தெரியும். தம்பி சொன்னா அவளையும் வச்சிருக்கேன் தம்பி இவனையும். சொன்னா அது சும்மா என்ன கல்ல மாதிரி போட்டுப்பான். இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டான். அதுவும் பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு என்னன்னு சொல்றேன். அது சும்மா பிள்ளையும் இப்போ சொல்கிறேன். சரி அவ்வளோதான். 9 கிலோமீட்டரா? 9 கிலோமீட்டர் வரும். ஒரு பீஸ் கழிச்சா ரைட் இந்த அங்கே வர இருக்காங்க இருக்கும். பின்னாடி வண்டி ஒழுங்காக கேட்டுட்டு போ. வர்றாரா? இந்த வர்றாரு. நான் வந்துட்டேன்ல. இதுல இருந்து ஒரே நேரம் தான்ப்பா. சரி லாஸ்ட் ரைட் ஒன்று கட் ஆகும். ரைட்ல போயிடும். சைன் போட்டு எத்தனை கிலோமீட்டர்? 9 கிலோமீட்டரா? பார்த்துட்டா இப்படி வந்து இந்த இதுதான் வழி. இந்த லெஃப்ட்ல திரும்பி அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேரா அந்த பைபாஸ் போகும். அவன் அந்த பைபாஸ் வந்து குமுளின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேப் கட்டிடும்ல. இதே ரூட் தான் வரணும். குமுளின் தான் இப்படி தான் வரணும். வேற வழியே கிடையாது. ஓகே. ஓ இதான் வழியா? சரி சரி. சரி நாங்கள் பார்த்துட்டு சரி, ரைட். அங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஃபர்னிச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு போட்டோ மட்டும் எடுத்துட்டு பாருங்க. சரி சீப்பா இருந்தனா அங்கேயே எடுத்துருவேன். அது ஜிஎஸ்டி போடுவான். ஜிஎஸ்டி போட்டால் தான் ரேட் ஜாஸ்தி ஆகும். ஜிஎஸ்டி வேண்டாம்னு சொன்னால் நம்ம வண்டி வந்தாலும் ஜிஎஸ்டி இல்லாமல் தான் போய் எடுக்கணும். சரி அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு உனக்கு அனுப்புகிறேன். அதை ஏற்ற மாதிரி பார்த்துட்டு மட்டும் போட்டு அனுப்புவோம். சரி நாங்கள் நம்ம வண்டி போவோம். போக சொல்ல ரிட்டர்ன் எடுத்துருவோம். சரி சரி. அந்த கடை பேர் அந்த இதையும் மாடலையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அவ்வளோதான். அந்த மாடல் மட்டும் போட்டோ எடுத்தால் போதும். அந்த கடையும் பேர் எடுத்தாலும் அதே கடையில் கூட வாங்கிடலாம். சரி இல்லை அது நீ பார்த்துக்க. மாடல் தான் நம்ம. சரி சரி ரைட் தான். சரிம்மா. ஓகே. 9 கிலோமீட்டரா? கிலோமீட்டர் நோட் பண்ணிங்க. 469 79 78 478 கிலோமீட்டர்ஸ். 69 இருக்குல்ல 78 வரணும். இதுலேயே வந்து நான் அந்த ரைட் இருக்காமா? சென்னைக்கு அனுப்புறேன். இல்லை இல்லை இவன் பைக்கு இது இருக்குல்லம்மா மதுரை காயர் இருக்குல்ல காயரை இங்கேருந்து லோடு பண்ணி கேரளாவுக்கு அனுப்புவாங்களாம். வரும்போது எம்டியாக வர்றத போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே இறக்கிடுறாங்களாம். அப்படி இல்லைன்னா அங்கே இருந்த வயலே நேரம் நம்ம மதுரை வரையும் கடியாவடிக்க அனுப்புகிறேங்கிறாரு. அது லாரி நான் கொஞ்சம் ஏறக்குறைய பேசி அனுப்பிச்சுட்டேன். ஃப்ரைட்டை அனுப்பிச்சி விட்டுறேன். மெட்ராஸ்க்கு முடியாதுங்கிறப்ப மெட்ராஸ் தேவை இல்லை நம்மளுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியல. நீங்கள் எனக்கு கடியாவடிக்கு தான் கட்டல. அடையாட்டில் உங்க டேபிள் தான் போட்டுருக்காங்க. டேபிள் மேலே போட்டு போய் அதில் தான் பெட்டு போட்டிருக்கீங்க. அது டேபிளா? அது ரெண்டு பெஞ்சு. பெஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற பெஞ்சு. அது என்ன பக்கம் ஒரு கட்டில் ஒரு பக்கம் மேலே இருக்கும் ஒரு கீழே இருக்கும். இந்த உருண்டுட்டோம்னா கீழே விழுந்துருவோம். அதை எடுத்தா நமக்கு மிஞ்சி என்ன காஸ்ட் வரும்? பெட் குறைச்சு தானே வரும். அப்ப இதே ரேஞ்ச் தானே வரும். ஆமாம் ஆமாம் இதே ரேஞ்சு தான் வரும்னு சொல்றாரு. 15 17 வரும். அவங்க வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா அதுக்கு அங்க மெட்ராஸ்ல ஒண்ணு மெட்ராஸ்ல 15க்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா தேக்கு கிடைக்காது. தேக்கே கிடைக்கும். தேக்கே கிடைக்குது. எப்படி நல்லது. இவன் என்ன பண்ணியிருக்கானா இப்போ அசோக் என்ன பண்ணியிருக்கானா புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு கட்டில் இருந்து அந்த அவன் சகல பொண்ணு வந்து கட்டில் பெரிய 2 அடி உயரத்தில் கட்டில் இருக்கும்ல 9 கிலோமீட்டர் கரெக்டாக 9 கிலோ. இங்க மண்டேல அடிபட்டுச்சான்னு அதுக்காக இவன் என்ன பண்ணிவிட்டேன் அரை அடி தரையிலேருந்து 1/2 அடி உயரத்துக்கு கட்டில் செஞ்சுருக்கேன். வச்சு அதுவும் எவ்வளோ பெருசுக்கு இந்த இதுலேருந்து இந்த முக்காவாசி ரோடுக்கு அந்த நீளத்துக்கு கட்டி இவங்க எல்லாரும் குடும்பமே அதில் போயிடலாம். 1/2 அடி தானே ஹைட்டு தரையிலேருந்து கீழே வைக்க புள்ள அது என்ன பண்ணுது அதுலேருந்து வச்சு காலை வச்சு இறங்கி போயிடுது. ஈஸியாக இருக்கு. ஆனா நீங்க வயசானவங்க உட்கார முடியாது. நம்மளுக்கு இடுப்பு வலிக்கும். எந்திரிக்க முடியாது. கீழே உட்கார்ற மாதிரி கீழே உட்கார மாதிரி அது படுத்துட்டு எந்திரிச்சோம்னா இடுப்பு ஊனி கையை ஊனிக்கிட்டு எந்திரிக்கணும். அந்த ரூம்ல முக்கா சைஸுக்கு போட்டிருக்கேன். இவன் பொண்டாட்டி அவை இந்த பிள்ளையும் இப்ப படுத்துக்குது. இதுக்கு தொட்டிலே படுக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். அப்பா சாப்பிடும். இப்போ அந்த சோஃபாவும் இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே இருக்கேன் நம்ம வீட்டுக்கிட்ட. இவனுக்கு ஃப்ரெண்டு அவர் சொல்லி தான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தது. இப்போ நம்ம வீட்டில் இருந்தது பார்த்தீங்களா? இப்போ பர்த்டேக்கு ஆனால் பார்த்துருக்க முடியாது. அங்கே இங்கேயும் போட்டு வச்சுருக்கோம். ஃபோன் அடிக்கிட்டு பாரு. யாரு? சொல்லு சுருளி ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு சுருளியை பார்த்துட்டு வரணும். அந்த சுருளி ஃபால்ஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். எங்க தாமரைப்பூ வச்சிருங்க உங்க வீட்டுல. கோயில் போயிட்டு இருக்கியா?
அந்த கோயில் போயிட்டு வந்தாச்சு அவன் இப்போ இது கோயில் அது விதை தான் கிடைக்குதாமே சொன்னாங்க ஆன்லைனில் கிடைக்கும். ஓ சரி சரி லேட் ஆகிடும் சொல்லி நைட் ஆகிடும் வரதுக்கு. சரி சரி ஈவினிங்னு சொல்லுங்கள், அப்போ தான் ஆமாம். கும்பளிலேருந்து 4 மணி நேரம் சாப்பிடுங்க அங்கே போய், நல்லது தானே கோவிலில் சாப்பிட்டா நல்லது. அவல் வச்சு கொடுத்தீங்களா? சூப்பர். சரி சரி. அதான் அவங்க சொல்கிறாங்க எப்படி சாயந்தரம் ஆயிரும், கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் போல இருக்குங்க. அங்கே எங்கே நிறுத்திக்கிறதுனால இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அதுதான் தேக்கடி இருக்குது, தேக்கடிலாம் போனோம்னா ஃபுல் டே, அவ்வளோதான். நாளைக்கு தான் போகணும். சரிப்பா, ஓகே. சரி சரிப்பா. ஸ்பெஷலாலாம் எதுவும் வேணாம். என்ன சரி சரி. ஓகேப்பா. அங்கேயும் ஒரு அங்காள பரமேஸ்வரன் ஒரு கோயில் இருந்தது. அம்மா அதுக்குள்ளே நுழைஞ்சோம். அங்கேயே இந்த சின்ன சின்ன சிலையா தூண்ல இருந்தது. ராமர் இருந்துச்சு, கும்பிட்டுட்டோம். சரி சாஸ்திரத்துக்கு காலையில் நுழைஞ்சிட்டு வந்துட்டோம். அப்படியா? சரி சரி, ஓகே பார்ப்போம். சரி வண்டி. சரி சரி, ஓகே ஓகே. சரி சரி. சரிப்பா. ஆமாம், இல்லை சப்பாத்தி சாப்பிட்டதுனால இதோட இவங்க விரதமாக தான் இருப்பாங்க. அங்கே வந்து இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். என்ன போல அண்ணனும் ஆச்சுமா நாங்கள் தான் சாப்பிடுவோம். சரி, ஆமாம். சரி. அதுதான் ஏதாவது பக்கத்தில் வரையில் ஃபோன் பண்ணுறோம். பக்கத்தில் வரையில் நான் கேட்டுக்கிறேன். சரி சரி, ஓகே ஓகேப்பா. சரி, பை. 9 கிலோமீட்டர் போய் அப்புறம் வேற நடக்கணுமாமா? ஆமாம், அப்படியே சொன்னாப்புல. சொல்கிறேன் 2 கிலோமீட்டர் நடக்கணும். உள்ள வண்டி இருக்கா, போகும்போது வண்டியில் போயிடுங்க. என்னப்புல பஸ் இருக்கு, அதில் போய் இறங்கிக்கிங்க. திருப்பி வரையிலும் நடந்து வந்துருங்க. அதுக்கு வெயிட் பண்ண முடியும். 6.6 இந்த மோரை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம கையில். 6.6 கிலோமீட்டர். ஆப்பிள் பரவாமா. 7 கிலோமீட்டர். 6 போலையும் அங்கே போய் எடுத்துக்கலாம். நம்ம ஏன் அங்கே எடுத்துக்கிறீங்களா ஆப்பிள்? கொடுங்க, ஏதாவது கொடுங்க, சாப்பிடுங்க. ஏதாவது கொடுங்க, ஏதாவது கட் பண்ணியாச்சு. ஆச்சு. எப்பயுமே கட் பண்ணி இப்படி உப்பு போட்டு கெட்டு போகணும். தண்ணி தாகத்துக்கு தான், தண்ணிக்கு வறட்சி இல்லாமல் இருக்கும். தண்ணி மறைச்சியாக தான் நான் தண்ணி குடிக்கிறேன். போயிட்டோம். அந்த சுருளி ஃபால்ஸ்னா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் குளிச்சோம்ல. அப்புறம் நிறைய பேர் ஒரு இடத்துல ட்ரெஸ் மாற்றிக்கணும். நீங்கள் ட்ரெஸ் மாற்றலைன்னா மாற்றலையா? சுற்றி பார்க்கல மாற்றிக்கலாம். இல்லை, நான் சொன்னேன் பேசிக்கிட்டே வந்து நீங்கள் ரூமில் போய் மாற்றிங்க, அந்த ரூம்லன்னு சொன்னேன். விலைய பார்ப்போம். ரொம்ப இருந்துச்சுன்னா ஆமாம், குறைச்சி தான் கொடுக்குறாங்க. இதில் எல்லாம் கேரளாவில் மரத்தில் போ. எல்லாம் போட்டு கிடக்கும் மறைச்சாம. எனக்கு தெரியாது இந்த கடை கம்மின்னு. நாங்கள் போனோம் என்ன ஊர்? இதுவும் கம்மன் தானே? கம்மன் தான். அதோட ஏதாவது பேர் வேறு? சுருளிப்பட்டியா ஊர் பேர்? சுருளிப்பட்டி. அந்த பேர் போதும் உங்களுக்கு? எனக்கு போதும். எடுத்துக்கணுமா? போர்டு வச்சு
வேணுமாங்க? போதும். சும்மா அப்பப்போ லைட்டாக சாப்பிட்டுட்டே இருந்தா மோர் குடிச்சா சரியாயிடும். நான் கலந்து தரேன் நிறைய. நாங்கள் நேர்த்தி குடிப்போம். கப்பு ரெண்டு வேணும்னா அது அப்படியே ஒரு இதை மாற்றிட்டேன். அப்புறம் கிரேப் தான் சால்ட் கிரேப் கிரேப் ம் என்ன சொல்கிறேன் இது காட்ட முடியாது. எல்லாத்துலேயும் உள்ள போக முடியாதா இருக்குது சும்மா இது காட்டுங்க. இங்கே ஏதோ இருக்காம்பா. மறைச்சு வச்சிருக்காங்க துணிக்குள்ள. மறைச்சு வைக்கிறாங்க. இல்லை இல்லை சில இதில் தான் உள்ளே போக முடியாது. எல்லாத்தையும் உள்ளே போக முடியாது. திட்டுவா காட்டவே மாட்டேங்கிறீங்க. சரி பாருங்க லெஃப்ட்ல போங்க. இதில் என்ன பார்க்குறது? இந்த 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 கேப்ல பாருங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க இங்கே. இது கிரேப்ஸ் தோட்டம் தான். இதுவும் கிரேப். மேல வரிசையா வச்சிருக்காங்க. அதுல தொங்குது, இதுல தொங்குறது இங்க மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த கதவு திறந்து இந்த இருக்குல்ல இதுல இல்ல கிரேப்ஸ் இல்ல. இருக்குல்ல இதான் கிரேப்ஸ் மரம் தான். கிரேப் செடி தான் அது. அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்றது? இந்த இருக்கு பாருங்க லெஃப்ட்ல. இந்த லெஃப்ட்ல பப்பாளி செடி மாதிரி தான் நம்ம இலை இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி தான் இலை. முன்னாடி இந்த தடுப்பு இல்ல, இப்ப இந்த தடுப்பு வச்சிருக்கேன். இங்க ரைட் சைடுல தொங்குது. அது ஏன் காரை உள்ள விட மாட்டேங்களா? பஸ் போகுது, கார் போக கூடாது. கிட்ட போனாலும் செக் போஸ்ட் மாதிரி வச்சு பஸ் மட்டும் சம்பாதிக்கணும். நல்லா இருக்குல்லடா. இந்த பாருங்க கிரேப்ஸ். பாரு எல்லா மாதிரினா வெளில இல்லை இப்போ. கிரேப்ஸ் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்ல அதுல எல்லாம் கண்டினியூஸா சொல்றாங்க. இதுல தொங்குது. கண்ணு தெரியல நம்மளுக்கு. கண்ணு தெரியல. இந்த எடுக்கிறாங்களே வண்டியில் வச்சு என்னது இந்த இது இளநீ கிரேப் பார்க்கலாங்கிறத பார்க்குறீங்களா? வெளியே போனோம்னா நம்ம 10 மணி ஆனாலும் வீட்டுக்கு போக முடியாது. உள்ளே போய் பார்க்கலாங்கிறது. பார்த்த உடனே வந்துடலாம். உள்ள போயா கூப்பிடுது. வர போகும்போது வாங்க. அப்படி வரேனே வர வேற இப்படி தான் போகணும். ஒரே ரோடு தான் திருப்பி. வேணுமா வாங்கணுமா? சரி திரும்பி வரும்போது அந்த மெயின் ரோட்ல இருக்கும்ல. என்ன வாங்கிக்கலாம். இது இந்த ரோடு தான் திரும்பி போகணும்னாப்ல. இல்ல இது இல்ல பெரம்பாவூர் போயிட்டு வரும்போது நான் சொல்றேன். உள்ள வரும்பா இல்லைன்னா தெரியாது எனக்கு. அது இல்லை இதுலன்னா உள்ள இருக்கு. உள்ள இருக்கு அது பார்க்கலாம் வேணா. ஏங்க இருக்காம இருக்கட்டும். அவன் ஒண்ணு வெளியில நிக்கிறா. அதே மாதிரி மோர் எடுத்து முன்னாடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ இறங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி வடிகட்டி விட்டு குடிக்கணும் மிக்சியில். ஆனால் அது சத்து கிடையாது. மிக்ஸி குடிக்கிறோம் சுகரும் ஏறிடும். சும்மா பார்த்தீங்கன்னா நல்லது. சுகர்லாம் ஏறாது. இதனால இனிக்குது. அந்த மெட்ராஸ் வாங்குறது புளிக்கும். அதே தின்மே நான் பரவாயில்ல நல்லதுன்னு. நீங்கள் 2 பேரும் தொடவே மாட்டாங்க. நான் மட்டும் சாப்பிடுவேன். கொஞ்சமாக வேண்டாங்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் நான் போல. என்னது டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் நல்லா இருக்கு. மெட்ராஸ் வாங்குற மாதிரி வேற ரோட்ல அடிக்கிறேன். அது யாரோ பேசுறேன். ஆ ஆ ஆ ஆ தெரியல அவ சொல்ற. ஆ ஆ வாங்க ஆ இது பாடி நான் தான் நேற்று கடியாவட்டிக்கு வந்தேன் முந்தா நாள். சும்மா அந்த கோயிலில் மீட்டிங் நடந்தது. அது கரை மீட்டிங்கு. அதுக்கு வருஷம் நாங்கள் சரின்னு பார்வை சும்மா தானே இருக்கோம்ட்டு வந்தேன். வந்துட்டு இன்னைக்கு நைட்டில் காலையில் கிளம்பிடுவேன். அதனால் இந்த புதுக்கோட்டை இதுக்கு வந்தேன். புதுக்கோட்டைக்கு இங்கே ஏதோ ஒரு ஒருத்தரை பார்க்க போனேன் வண்டியில். அதான் கற்று சத்தம். ஹலோ சொல்லு கே. கடியாவட்டில் இல்லை. இப்போ புதுக்கோட்டை தாண்டி ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருக்கேன். சரி போவீங்க என்ன ஒன்றும் பார்க்கல இல்லையே.
வரும்போது எடுப்போம். சரி ஆ ஆ ஆ ஆ ஆ உள்ளூர் ஆயா வீட்டுக்கு பங்காளி வீடு. ஆ ஹலோ இல்லை இப்போ ஆமாம் நடராஜ மகனுக்கு தான் ஆயா இது ஆயாவுக்கு பங்காளி வீடு, ஆயா வீட்டுக்கு பங்காளி வீடு. அதான் கல்லை விட்டு மீன், அது கல்லை விட்டு மீன். ம் ம் ஆ ஆ சரி சரி. எதிர்ச்சா இது என்ன இடம்? இங்கேருந்து ஏன் சொல்லி போயிருக்கு, இங்கே தான் நிற்கணும் போயிருக்கு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இவன் பேசிக்கினே இருக்கா, நம்ம இறங்கணும். கேட்டால் சிக்னல் வரலன்னு சொல்லிடுவோம். யாரு? தங்கச்சி மதுரை. அவங்க தானே. சரி சரி. கரெக்டாக சொன்னாங்க வச்சு பெங்களூரில் இருக்கான். ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல? ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாட்டுக்கு ஆஃப் இந்த லைன்லேயே அதுதான் சொல்கிறேன். சுருளி ஃபால்ஸ் வெல்கம் இங்கே தான் போட்டிருக்கான். ஆமாம் வரவேற்கிறது. எங்கே நிறுத்துறதுன்னு பார்த்துட்டு நிறைய ஒரு கடையில் இறங்கி கேட்குறியா கண்ணா, வண்டி போகுமா என்ன எப்படின்ட்டு. நான் போகாதுன்னப்பில் இது அவன் இது வேன் போகாது, ஐயப்பன் கோயில் இந்த பேர். அவரும் டூரிஸ்ட் மாதிரி வண்டியில் அந்த எல்லாம் இதுக்கு தான் வந்துட்டேன். இந்த கார் நிற்கிறானே. இல்லை அங்கே வண்டி போயிட்டு இருக்கு, அதான் பார்ப்போம். ஐயோ பையனை விட்டுட்டு போகிறாங்க. எங்க பையனை கூட்டிக்கிட்டு போங்க. அந்த அம்மாவோட போவாங்க. சத்யா வண்டி பின்னாடி ரிவர்ஸ் வருது பஸ்ஸு. ஃபால்ஸ் கிட்ட வண்டி போகுமா? காரு எந்த பக்கம், ரைட்டா லெஃப்டா? இதான் உள்ளே இருக்க காரெல்லாம் சீட்டு வாங்கணும் போது. வண்டி எது வரைக்கும் சார் போகும்? வண்டி எது வரைக்கும் போகும்? வண்டி உங்கள் வண்டி இந்த பாலந்தாண்டியில் படிக்க அப்படியா? அப்புறம் அங்கே போனீங்கன்னா கார் அவங்க வெஹிக்கிள், அவங்க வெஹிக்கிள் இருக்கா? ஒரு ஆளுக்கு 10 ரூபா, 10 ரூபாவா? அப்பட்டோம்னா 20 ரூபா, என்ட்ரன்ஸ் வந்து 30 ரூபா. சரி நிறுத்துறேன். 20 ரூபா. 20 தான். அங்கே 10 ரூபாயா? என்ன பண்ண போகிறாங்க? இப்படி நிறுத்திட்டு அங்கே போகணுமா? இல்லை அங்கே என்ன பாலம் தாண்டி நிறுத்த சொன்னாப்ப. இந்த வண்டி வந்தால் தான் நம்ம போக முடியும். என்ன பண்ணுறாருல?
குரங்குக்காக அதிர்ச்சி வருது. இப்போவும் நம்ம பஸ்ஸில் போகணுமா? ஆமாம். சிக்கு இங்கே நிறுத்திட்டு பஸ்ஸில் போகணுமா? ஒரு ஆளுக்கு 10 ரூபாயா? அப் அண்ட் டவுன்னா 20 ரூபாயா? பாலம் தாண்டி நிறுத்திக்கிங்க. இல்லை அப் அண்ட் டவுன்னா 20 ரூபாயாமே. ரெண்டு ஒன்று தானே. 10 ரூபா 10 ரூபா கட்டிட்டு போயிடுவோம். அங்கே இருக்கும்போது வேணா 10 ரூபா வாங்கிக்கணும். வேணா வருவோம், இல்லை நடந்து வந்துடுவோம். முன்கூட்டியே பணம் கொடுத்துட வேண்டாம், அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் நிறுத்துறது. ஐயா கார் பார்க்கு. கார் எங்க? இங்கே இல்லை, நீங்கள் நிறுத்திட்டு அப்படி போகணும். சும்மா பேசினாலாம். கோயிலுக்கு போயிட்டீங்களா, இதுக்கு போயிட்டீங்களா, பெருமாளை பார்த்தீங்களா? நான் எந்த பெருமாளையும் பார்க்கல. எங்கே இருக்கேன்னா ஒரே சத்தம். எங்கே இருக்கு? எதுவும் சொல்லலை. காசுக்கு போகிறோம்னு சொல்லலை. அதுக்குள்ள நான் நிறுத்திட்டேன். போன ஆஃப் பண்ணிட்டேன். இறங்க போகிறோம்னால போன நிறுத்திட்டேன். இவ்வளோ நேரம் பேசுனீங்களே சொல்லலையே. என்ன அந்த கல்யாணத்தை பற்றி அவன் பேசினான். நான் நடராஜ் பேசி கல்யாணத்துக்கு வந்துருங்க, அட்ரஸ் கொடுங்க, பத்திரிக்கை அனுப்புகிறேன், உள்ளூரில் தான் மீனாட்சி பேட்டி தான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. போயிட்டு பண்ணிட்டு இப்போ போகிறது என்ன சொல்லலைங்கிறீங்க? இன்னும் சொல்லலை. அது அப்புறம் என்ன?